நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா, எத நெனச்சு வந்துட்டு சாமியார்கிட்ட இருந்து கயிறு வாங்கிட்டு வந்தாலோ, அது இப்ப நடக்க போகுது. ஏன்னா மனோஜ் பார்த்துட்டீங்கன்னா, தன் அம்மாவே எதிர்த்து பேசி ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்த்தோனே, ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அப்பாடா! ஒரு வழியா அந்த சாமியார் கொடுத்த கயிறு பலிக்க ஆரம்பிக்குது. இனிமேல் மனோஜ் வந்து நம்ம பக்கம் தான் இருப்பான் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்க டைம்ல தான், அண்ணாமலை பார்த்துட்டீங்கன்னா, வித்யா மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்யா எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்த கவர அண்ணாமலை கட்டியிருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா, வித்யா மேல அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வெறுப்பு காட்ட உடனே வித்யாவுமே பார்த்தீங்கன்னா, நான் மனோஜுக்கு வாங்கிட்டு வந்தா, அவங்க என்னோட இந்த முத்து தேவையில்லாம அப்பா பார்த்து கழட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கழுத்துல கட்டிட்டாரு. இப்போ என்னடா பண்ணுறது? நான் ஒண்ணு நினைக்க அவதூறு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா, முத்து மேலே இன்னுமே கடுப்பில தான் இருக்காங்க. இந்த விஷயத்த பார்வதி ஆண்டி சொல்ல, ஏண்டி நான் தான் அப்பவே சொன்னேன்ல உனக்கு தேவையில்லாத வேலை. எதுக்காக இப்போ உன் மருமகனும் பிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ பாரு உனக்கே வினயம் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாரி சொல்ல, அவரு எங்க இப்ப தோட்டத்துக்கெல்லாம் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. எல்லாம் அந்த கயிறு பண்ண இதுதான் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, வித்யா பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.